உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, பிறருடைய மனைவியை நோக்குவது, பிறருடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பது, அதனால் உண்டாகிற நோய்கள், வியாதிகள், அது குணப்படுகிற விதங்கள். ஸோ இதை குறித்து நாம் இன்று பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். இதுதான் பைபிளில் ஃபஸ்ட்டு சுகமளிக்கும் அற்புதம் நடக்கிற ஒரு இடமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி நான் யோசிக்கிறேன். சுகமளிக்கும் அற்புதம் முதலாக வேத ஆகமத்தில் நடக்கிற ஒரு இடம் இது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். அது ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. அப்ரஹாம் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி, பரிசுத்தவான், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதை உங்களுக்கு கதையாக சொன்ன டைம் ஜாஸ்தியாகும். அதை விட நம்ம அந்த கதையை ஒரு சில வசனங்கள் தான், அதை அப்படியே படிச்சிடலாம். அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. படிக்கும் போதே அந்த கதை கடவுளுக்குள்ள புரியும். ஸோ ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால்
ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். வேதபாடு முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் இந்த கதை திருப்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இது கேட்கும் போதே கதை புரிஞ்சிருக்கும். இங்கே நடக்கிற பாவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்ரகாம் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய மனைவியின் பெயர் சாராள். அந்த சாராளும் அப்ரஹாமும் ஒரு இடத்துக்கு போய் தங்கும்போது அப்ரஹாம் பயப்படுறார். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து தன் மனைவி அழகாக இருப்பதினால், அப்போ அந்த மனைவியை எடுக்கிறதுக்கு யாருன்னா ட்ரை பண்ணாங்கன்னா அப்ரஹாமை கொன்னுட்டு அந்த மனைவியை எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, இவள் என் சகோதரி அப்படின்னு சொல்லிடுறார். சாராலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆமாம் இவள் என்னோட சகோதரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை, டீல். இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவர் சகோதரி தானே, அப்போ திருமணம் ஆகாத பெண் தானே அப்படின்னு அப்ரஹாமுடைய மனைவியை அவங்க திருமணம் ஆனவங்கன்னு தெரியாமல் அவர் எடுத்துடுறார். ஆனால் கடவுள் தெரியாமல் தானே எடுத்த, பரவாயில்ல அப்படின்னு கடவுள் விடலை. பிறனுடைய மனைவியை எடுப்பது பாவம். அது பாவம் அப்படின்றது அப்ரஹாமுக்கும் தெரியுது, சாராளுக்கும் தெரியுது, அபிமெலேக்குக்கும் தெரியுது. அதுக்கு தான் அந்த நாட்டு ஜனத்தினுடைய ராஜா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொடிய பாவம் எங்கள் மேல் சுமரும்படிக்கு ஏன் இப்படி செய்தாய்? இது ஒன்றும் தப்பு இல்லையே, ரைட்டு தானே அப்படின்னு அவங்களும் சொல்லலை. ஸோ இங்கே என்னென்னா, பிறனுடைய மனைவியை எடுப்பது, பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பது, பிறனுடைய மனைவியை நோக்குவது, ஒரு தீய எண்ணத்தோடு அப்ரோச் பண்ணுறது, அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறது, இது எல்லாமே கடவுளுக்கு முன்பாக பாவம், கொடிய பாவமாய் இருக்கிறது. இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, தெரியாமல் செஞ்சேன் தெரிஞ்சு செஞ்சேன்றது இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் உன் ஜனங்கள், உன்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் கொல்லப்படுவீர்கள்னு சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடைச்சி போட்டுட்டார். அந்த அபிமெலேக்கை சார்ந்த குடும்பத்து மக்களும் சரி, சார்ந்த மற்ற எல்லாரும் சரி. அபிமெலேக்கையும் சார்ந்தவங்கன்னா யாருன்னா, அபிமெலேக்கோட குடும்பத்து மக்கள், அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாருடைய கர்ப்பங்களையும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அடைச்சி போட்டார். இனி நீங்கள் யாருமே பிள்ளை பேர் உங்கள் நாட்டில் நடக்கவே நடக்காது. உங்கள் நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பெண்ணும் பிள்ளை பெறுவதில்லை அப்படின்ற ஒரு சாபத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அடுத்தது அபிமெலேக்கு கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீ அந்த மனுஷனுடைய மனைவியை திருப்பி கொடுத்துரு, அது கல்யாணம் ஆன பொண்ணு, திருப்பி கொடுத்துரு. அப்படி கொடுக்கலன்னா உன்னையும் உன்னை சேர்ந்த யாவரையும் நான் கொன்று போடுவேன்றார். ஃபஸ்ட்டு கர்ப்பத்தெல்லாம் அடைச்சிடுறார். அபிமெலேக்கு, அவரோட குடும்பம், அவருடைய ஊர், அவருடைய தேசம் எல்லாரோட கர்ப்பத்தையும் அடைச்சிடார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, கனவுல பேசி வார்னிங் கொடுக்குறார். திருப்பி கொடுக்கலன்னா உன்னையும் உன் வீட்டு மக்கள், உன் ஊர் மக்கள், உன் நாட்டு மக்கள் எல்லாரையும் நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் கோவப்படுறார். அப்புறம் அபிமெலேக்கு ஆடு மாடு, வேலைக்காரிகள் 1000 வெள்ளி காசு எல்லாத்தையும் கொடுத்து, ஏன்னா தப்பு செஞ்சிட்டோமே, அதனால் ஒரு கிஃப்டையும் கொடுத்து அப்ரஹாமுடைய மனைவியும் அவர் திரும்பி கொடுத்துட்டு கடவுள் என்ன வைக்கிறாருன்னா, அந்த மனுஷன், நீ எந்த மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சியோ அப்ரஹாம், அந்த மனுஷன் உனக்காக ஜெபம் பண்ணும்பொழுது நான் இந்த சாபங்களை எல்லாம் எடுப்பேன். அப்படி அவர் ஜெபம் பண்ணலன்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் எப்போ ஜெபம் பண்ணியிருப்பார்? அவர் விசாரிச்சிருப்பார், நம்ம உன்னை கொண்டு போனாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னா, இல்லைங்க ஒன்றும் நடக்கலை, யாரும் என் கிட்ட வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எந்த பிரச்சனையும் கொடுக்கலை அப்படின்னு. ஓகே ரைட், அப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு ப்ரேயர் பண்ணியிருப்பார். அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பிறருடைய மனைவியை நோக்குவது, பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பது, இது தேவனுக்கு முன்பாக கொடிய பாவமாக தேவன் கருதுகிறார். ஃபஸ்ட்டு. செகண்டு, அது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் கடவுள் அதை பாவமாக கருதுகிறார் இல்லையா? தெரியாமல் செஞ்சாலும் அது பாவம்தான். ஒரு சாபத்தை போட்டுட்டார், அப்புறம் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. வார்னிங் கொடுத்துட்டு, நீ கொடுத்துட்டீன்னா நீ பிழைப்பாய், நீ கொடுக்கலன்னா உன்னையும் உன்னை சேர்ந்த யாவரையும் நான் கொன்று போடுவேன்னு சொல்கிறார். அப்போ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் பிறனுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பது, பிறனுடைய மனைவியை நோக்குவது பாவமாய் இருக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட்டு, அதுக்கு தண்டனை வந்து செய்கிறவங்க, அவங்களை சார்ந்தவங்க எல்லாரையும் பாதிக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இங்கே அதான் சொல்கிறார் அவர், நீயும் உன் வீட்டார், ஊர் மக்கள், நாட்டு மக்கள் எல்லோரும் அதனாலே பாதிக்கப்படுவார்கள். எல்லாரையும் கொண்டு போடுவோன்னு சொல்கிறாரு. எல்லாருடைய கர்ப்பங்களையும் அடைத்து போட்டதாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவரும் தான் கேட்குறாரு, ஜனங்களே அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன அழிப்பீரோன்னு கேட்கல, ஜனங்களே அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது வந்து அதை செய்கிறவங்க அவங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கிற ஒரு பாவமாக இருக்கிறது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சுகமளிக்கிற ஒரு காரியமும் செய்கிறார். கடவுள் வந்து ஃபஸ்ட்டு கோவப்பட்டு ஒரு சாபத்தை போட்டுறார், எல்லோருடைய கர்ப்பங்களையும் அடைத்து போட்டுட்டார். அது ஒரு நோய், வியாதி, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து அந்த மனுஷன், அந்த தீர்க்கதரிசி, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு சுகமளிக்கிற ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறும்படிக்கு தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார். ஸோ இப்போ இங்கே ஹீலிங் நடக்குது. எப்போ நடக்குதுன்னா, அபிமலைக்கு திருப்பி கொடுத்துட்டார். கொடுக்கலன்னா ஹீலிங்கும் நடக்காது, தேவன் கொன்று போட்டிருப்பார், எல்லாரையும் கொன்று போட்டிருப்பார். ஸோ அப்போ வந்து அங்கே மனம் திரும்புகிறாரு, அந்த பாவத்தை விட்டு வெளில வராரு. ஸோ இதெல்லாம் செய்யும் போது, இதெல்லாம் யோசிக்கும் போது அவருக்கும் அவரை சார்ந்த மக்களுக்கும் சுகமளிக்கிற ஆசீர்வாதம் கடவுள்கிட்டேருந்து கிடைக்குது. அது மட்டுமல்ல, இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அதுவும் நடக்குது. ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு 2 பாயிண்ட் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, பிறனுடைய மனைவியை நோக்குவது, பிறனுடைய மனைவியின் இடத்தில் பிரவேசிப்பது, அது கடவுளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொடிய பாவமாக இருக்கிறது. அதற்கேற்ற சாபங்கள் வருது. அது செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சார்ந்த மக்களுக்கும் அது பாதகத்தை கொடுக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த சுகமளிக்கிறது மனம் திரும்புதல் இல்லையா, அந்த செஞ்ச தப்பை விட்டு விலகுதல் இல்லையா. அவர் ஓகே இது ஓகே சரி அது தப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மனைவியை கொடுத்துட்றார். கொடுக்காமல் வச்சுருந்தாருன்னா வேறு மாதிரி ஆகிட்டுருக்கும், கடவுளுடைய சாபங்கள் எல்லாம் பலித்திருக்கும். ஸோ அப்போ மனம் திரும்புகிறாரு, கொடுத்துட்றாரு, அந்த தப்பை விட்டு வெளில வராரு, அப்பொழுது அவருக்கு சுகம் கிடைக்கிறது. இந்த 2 சத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். நீதிமொழிகள் 6:27 வாசிக்கலாம். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ, பிறனுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். இதான் வசனம் இல்லையா. நெருப்பை வாரி மடியில் கட்டிக்கிட்டா சுடாமல் இருக்குமா? நெருப்பு மேலே நடந்தால் சுடாமல் இருக்குமா? கண்டிப்பாக சுடும். அது மாதிரி தான் பிறனுடைய மனைவியை நோக்குவது, பிரவேசிப்பது தண்டனைக்கு தப்பான்னு வருது. இந்த பாவம் கடவுள் ரொம்ப கொடிதாய் பார்க்குறாரு. இந்த பாவம் இந்த காலத்தில் அதிகரித்து வருகிறது. திருமணம் ஆகாத பெண்ணுக்கிட்ட சில தவறுகளை செஞ்சால் சில பிரச்சனைகள் வருது. அதனால் திருமணமான பெண்ணாக இருந்தால் சில பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு ஓடுகிற ஒரு ஓட்டத்தை ஓடுகிற ஆண்களும் பெண்களும் இப்போது அதிகரித்து வருகிறார்கள். எப்போதுமே உண்டு அதெல்லாம். இப்போ பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஸோ நம்ம இந்த சத்தியத்தை, கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறனுடைய மனைவினிடத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். திருமணமான ஸ்திரீகளும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லையா, நம்ம புருஷனுக்கு துரோகம் பண்ணால் அதுக்கேற்ற தண்டனைகள் அவர்களை சேரும். அந்த திருமணமான பெண்ணோடு எந்த ஆண் தவறு செய்கிறார்களோ, பாவம் செய்கிறார்களோ, அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தேவ கோபாக்கினையை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு இதை கைக்கொண்டு இந்த சுகம் அளிக்கும் காரியங்கள் எதனால் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் தாமே நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.